பிறந்த நாளிலே இறந்த மனிதர் யார் அப்படின்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா ஆக முத்துராமலிங்கம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க இல்லையா குலசாமியினுடைய பேர்களெல்லாம். அதே மாதிரி ஏன் இவருக்கு முத்துராமலிங்கம்னு வைக்கணும் அப்படின்ற அதுக்கான ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா தேவருடைய அம்மா இந்திராணி அம்மையார் அவர்கள் பிறந்த ஊர் இந்த வரையை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அற்புதமான இனிய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்கல்ல. ஆக தேளி அப்படின்ற கிராமம் தான் அன்னை இந்திராணி அவர்கள் பிறந்த கிராமம். பாருங்க, உக்கிரபாண்டி தேவருக்கு இந்திராணி அம்மையாரை கட்டி வைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சது. ஒரு குறிப்பிட்ட நாளாக குழந்தை இல்லை. அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கிற பொழுது ஒரு நேரம் தேளி கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்த பொழுது அங்கே பக்கத்தில் பாருங்க கட்டிக்குளம் அப்படின்ற கிராமம். கட்டிக்குளத்தில் மாயாண்டி சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர், மாயாண்டி சாமி, அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா சில பேர் என்னென்ன கவலைன்னு வர்றாங்களோ அதெல்லாம் தீர்த்து வைக்கிறாரு. என்ன போனாலும் அங்கே அவர்கிட்ட போய் விபூதி வாங்கணும்னு நடக்குது. அப்போ பொம்பளையாளு சொல்கிறாங்க, ஏத்தா இவ்வளோ நாளாக குழந்தை இல்லாமல் இருக்க, ஐயா கட்டிக்குளத்தில் மாயாண்டி சித்தர்னு ஒருத்தர் நம்ம என்ன கேட்டாலும் அதை தீர்த்து வைக்கிறாரு, நீயும் போய் அவர்கிட்ட போய் ஆக சாமி அவரை போய் கும்பிட்டு வா, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல ஆளுங்க சொன்னோன்னே அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தேளியிலேருந்து கட்டிக்குளத்துக்கு போகிறாங்க. அப்படி கட்டிக்குளத்துக்கு போய் மாயாண்டி சாமியை பார்த்து விவரத்தை சொல்லுகிற பொழுது மாயாண்டி சாமி திருநீரை எடுத்து கையில் எடுத்து மடிய புடி அப்படின்னு சொல்லி ஆக முருகனுடைய அருளோடு ஆக முருகனாகவே முத்து போன்ற ஒரு ஆண்மகன் பிறப்பான் புடி அப்படின்னு சொல்லி போட்டாரா மாயாண்டி சித்தர். அப்படி போட்ட உடனே உனக்கு ஆண்மகன் பிறப்பேன், அடிப்பட்ட அந்த ஆண்மகனுக்கு என்ன பேர் வைக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் ராமலிங்க சாமி, ஆக ராமலிங்க சாமியினுடைய பேரை ராமலிங்கம் அப்படின்னு நீ பேர் சுட்டு அப்படின்னு மாயாண்டி சாமி சொல்லி விட்டுறாரு. பிறகு வந்தது கரு உருவானது. கரு உருவாகி ஐயா தேவரையா பிறக்கின்ற பொழுது அவங்க சொன்னது மாதிரியே ராமலிங்கத்தையும் முத்து போன்ற ஒரு ஆண்மகன் பிறப்பான் அப்படின்ற முத்தையும் சேர்த்து முத்துராமலிங்கம் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். யாருக்கு? ஐயா தேவரையாவுக்கு. அதுதான் முத்துராமலிங்கம்னு பேர் வந்ததுக்கான காரணம். இதனுடைய வரலாறு அவங்க அம்மா பிறந்த ஊர் தேளி கிராமத்திலிருந்து ஆரம்பமாகுது. அப்படிப்பட்ட சித்தராக ஆக எந்த சித்தர் விருதி கொடுத்தாரோ அதே மாதிரி இவரும் சித்தராக வாழ்ந்து மறைந்து தெய்வமாக நம்மளை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட தெய்வத்தையும் நாமும் நினைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே ஐயா தெய்வமாக விளங்கக்கூடிய மனிதனை நினைக்க வேண்டும் காரணத்தினாலே நல்லாக்க விழுக போறேன். ஓவர் ஆயிடுச்சு. தெய்வம் தேவர்தான், தென்னகத்தில் தலைவர்தான், தெய்வம் தேவர்தான், தென்னகத்தின் தலைவர்தான், தெய்வம் தேவர்தான், தென்னகத்தின் தலைவர்தான், தெய்வம் தேவர்தான், தென்னகத்தின் தலைவர்தான், தேட கிடைக்கலாகுமா உன் தெய்வத்தை தேசனாக மறக்க முடியுமா? தெய்வம் தேவர்தான், தென்னகத்தின் தலைவர்தான். அந்நிய
இருந்தாலும் கூட ஆக இந்த இடத்திலே நாடு ஒரு இடம் இந்த இடமாத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஏதேனும் சத்தம் ஒட்டு கவனித்து பார்க்கலாம். சத்தம் அலுவலம் சோ என்று சொல்லக்கூடிய அருமான ஒரு காலம் இணைய நினைத்து அலுவலம் சோ அலுவலம் சோ அப்படின்னு சிபாடி கொண்டிருக்கின்றார். குரலுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும். வள்ளியரசோட மாதரசி வந்ததினால் இந்த சிறப்பா, இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா. வருகையை பார்க்கின்ற பொழுது உரிமையான வருகையா இருந்தாலும் கூட இந்த பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது ஆக நிலவு கொப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பெண்ணினுடைய அழகை பார்த்தால் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளல்லோ நீந்துகின்ற குள்ளல்லோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளல்லோ மாதுளையின் பூக்கள் மலருகின்ற மாயிரளின் பூப்போலே மலருகின்ற இதழோ மானிடமோ ஏனிடமோ மயங்குகின்ற விழியோ நிலவோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ பவளமென விரல் நகமும் பசுந்தலைக்கு வளைக்கரமும் பவளமென விரல் நகமும் பசுந்தலிவு வளைக்கரம் தேன்கனிகள் திருப்புறமும் தாங்கி வரும் கொடியோ ஆழ்கடலில் தங்காக நீங்கள் அமைந்தவளோ ஆழ்கடலில் சங்காக நீங்கள் அமைந்தவளோ யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ செங்கனியின் ஒளியெடுத்து சந்தனத்தில் புறங்கொடுத்து பொன்பதத்தில் மாற்றி வைத்த பெண்ணுடலை கிழவனே மலமாரி துணையிருந்து மச்சம் ஒன்று அதிர்ந்து மலமாரி துணையிருந்து மச்சம் ஒன்று படைத்தவரில் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகு என்பேன் ஒரு பெண்ணாகி நீரடைகள் இடமாறி அழகா இசைப்பாடி கொண்டிருக்கின்றார். உரியப்பட மாணிக்க சொல்லி செலவின கரணத்தினாலே கவலைப்படுறேன். போனா போயிட்டு போது விடுங்க. போனா போட்டு எப்படி விட முடியும்? ஏண்டா போனா வராதது 2, வந்தால் போகாதது 2, வருவதும் போவது 2. ஆமா, இது என்னங்க விளக்கம்? போனால் வராதது 2, உயிரும்
மானமும். வந்தால் போகாதது புகழும் பழி சொல்லும். வருவதும் போவதும். மனுஷனா பிறந்துட்டோம்னா வாழ்க்கையில இன்பம் துன்பம் வரத்தான் செய்யும் போகத்தான் செய்யும். ஆமா ஆமாங்க. அப்ப வாழ்க்கையில இன்பமா இருந்தா துன்பம்னு தெரியாது. ஆமாங்க. துன்பமா இருந்தா இன்பம். ஏன்னா வெயிலுடைய அருமை நிழலுக்கு போனாத்தான் தெரியும். அந்த மாதிரி அருமை வெயிலுக்கு போனாத்தான் தெரியும். துன்பத்தினுடைய அருமை ஆக சந்தோஷத்துக்கு போனாத்தே இன்பத்துக்கு போனாத்தே தெரியும். அந்த மாதிரி ஆக ரெண்டா நல்லா பேசுறீங்க. ஏன்னா வாழ்க்கையில மனுஷன் ரெண்டா வாழ்ந்தா ஆரோக்கியமா வாழலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. எந்த ரெண்டு மறுமையின கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஆமா. ஏன்னா நாளுக்கு ரெண்டு, ஒரு நாளைக்கு ரெண்டு, வாரத்துக்கு ரெண்டு, வாரத்துக்கு ரெண்டு, மாதத்துக்கு ரெண்டு, மாசத்துக்கு ரெண்டு, வருஷத்துக்கு ரெண்டு, வருஷத்துக்கு அப்படின்னு ரெண்டா சொன்னாங்க. ரெண்டா வாழ்ந்தா ஆரோக்கியமா வாழலாம். அது என்னங்க ஒரு நாளைக்கு ரெண்டு? நாளுக்கு ரெண்டு அப்படின்னா மனிதனாக பிறந்தவள் காலை மாலை வெளியே போகணும். காலையிலேயே மாலையிலேயே வெளிக்கு போகணும். ஆமா. சில பேர் 4 நாளைக்கு ஒரு தடவை போகாம இருக்கு. ஆமா. மலச்சிக்கல். ஆமா ஆமா. அடி நாளுக்கு 2 தடவை போகணும். வாரத்துக்கு 2னா என்ன? வாரத்துக்கு 2. வாரத்துக்கு 2னா வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது என்ன கிழமை குளிக்கணும்? பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. சனி நீராடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? புதன்கிழமையும் சனிக்கிழமையும் என்ன தேய்ச்சி குளிச்சோம்னா ஆரோக்கியமா வாழலாம். நம்மால தீபாவளிக்கே குளிக்க மாட்டேங்கிறோம். தீபாவளிக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிறா இல்லையா? அப்புறம் எப்படி இருக்கும்? ஆமா ஆமாங்க. அதே மாதிரி மாதத்துக்கு 2, மாசத்துக்கு 2. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லட்சுமணா, மாதத்துக்கு 2ன்றதே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா ஆமா கேட்டுக்கங்க ஐயரே. மாதத்துக்கு 2, மாசத்துக்கு 2 ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க. மாதத்துக்கு 2னா என்ன? 15 நாளைக்கு ஒரு முறைதான் என்ன வச்சுக்கிறேன்? கணவனும் மனைவியும் கூட. கணவனும் மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறத்திலே ஈடுபடுவது 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு 2 தடவை இருக்கணும்டான்றேன். யாரு கேட்கிறா? வேணாம். ஆமா. என்ன பார்த்தா தாய்மார்கள் உட்காந்து புதிவான ஆக்கி. அதனால வருஷத்துக்கு 2. வருஷத்துக்கு 2னா ஆக 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த உடலை சுத்தப்படுத்தணும். ஆமா. உடலை வளர்க்க உடலை கழுவு, பேதிக்கு மாத்திரை சாப்பிட்டு இந்த உடம்பை சுத்தம் பண்ணணும். இப்படி எல்லாம் வாழ்ந்தா ஆரோக்கியமா வாழலாம். யாரு கேட்கிறா? இருக்கட்டும்ங்க. சமூகமா பேதிக்கு மாத்திரை, பேதிக்கு மாத்திரை என்ன சொல்ல வரானே தெரியல. ஓவர் ஆயிடுச்சு. பேதிக்கு மாத்திரை 6 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும். சமூகமா ரொம்ப வருஷமா முருகமா சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு மாத்திரை வாங்கி போடுவது ஏன் போட்டு விட்டு பெட்டில இருந்து இறங்கி ஓடிக்கிட்டே சொல்றியா? சரிங்க. இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆமாங்க. நானு இப்படித்தான் ஜெயனன் நானு தண்டியப்பனுக்கு பேதி மாத்திரையை கொடுத்துட்டோம். அப்ப திருப்போணம் தண்டியப்பனுக்கா? ஆமா. சரி இருக்கட்டும்ங்க. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ஆக எங்க இருந்து வரீங்க அப்படின்னா வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வெள்ளிமலை. ஆமா. உங்க அப்பா பேரு? அப்பா சடையன். சடையே. உங்க அம்மா அம்மா சடச்சி. சடச்சி. உங்க பேரு? கந்தவேடன். கந்தவேடன். பரம்பரை வேட்டையா பஞ்சத்துக்கு? பரம்பரையா எங்க குடும்பத்தோட வேட்டை. பரம்பரையா வேட்டையாடு. ஆமாங்க. ஓஹோ. ஆமா. பரம்பரையா வேட்டையாடுற இல்ல? ஆமாங்க. 3 அப்பே 3 மையம் வேட்டைக்கு போறேன். நேத்து போனாங்கல்ல எந்த ஊரு கம்மாய்க்குள்ள? சம்போல கம்மாய்க்குள்ளையா? இங்க வாங்க. நான் சொன்னது தவறுன்னு நினைச்சேன். 2 அப்பே 2 மையம் வேட்டைக்கு 2 அப்பே 2 மகன் வேட்டைக்கு போறேன். வேட்டைக்கு போறியா? அடிச்சது 3 முயல். அடிச்சது 3 முயல். ஆமா. வரும்போது 2 அப்பங்கையிலையும் முயல் இருக்கு, 2 மயங்கையிலையும் முயல் இருக்கு. 2 அப்பே 2 மகன் 4 பேரு. அடிச்சது 3 முயல். ஆமா. வீட்டுக்கு திரும்பி வரையில 2 அப்பங்கையிலையும் முயல் இருக்கு, 2 மகங்கையிலையும் முயல் இருக்கா? ஆமா. எப்படி யார் சொன்னது தெரியுமா? வரிச்சூரார் சொன்னது. வரிச்சூரார் பழனியப்பன் அவர்கள் சொன்னது. சரி. ஆக 2 அப்பே 2 மகன் 4 பேரு. அடிச்சது 3. வீட்டுக்கு வரையில எல்லார் கையிலையும் முயல் இருக்குன்னா ஆனா அப்படி எப்படி என்ன பண்ண முடியும்? எப்படி எல்லா பேர் கையிலையும் முயல் இருக்கும்? ஆனா சொல்லுக்குள்ள சூச்சகமா வச்சு பேசுறீங்க. 2 அப்பே 2 மையம் வேட்டைக்கு போறேன். 2 அப்பே 2 மகன். அடிச்சது 3 முயல். வரும்போது 2 அப்பங்கையிலும் முயல், 2 மயங்கையிலும் முயல் இருக்கு. சரி. போனது எத்தனை பேர் தெரியுமா? போனது எத்தனை பேர் அப்படின்னா 3 பேர் தான். போனது 3 பேர் தான். 2 அப்பே 2 மயங்க. 2 அப்பே 2 மயங்க தான். போனது 3 பேர் தான். அது எப்படி 4 பேருக்கும் போது நீங்க எப்படி விஷயம் இருக்குல்ல? கேளுங்கயா உள்ளங்காலி. மாப்பிள்ள 4 பேர் சொல்றாரு. நீங்க 3 பேர்னா என்ன விளக்கம்? எப்படி அப்படின்னா தாத்தா மகன் பேரே இவங்க 3 பேர் தான் போனது. இப்ப அத விளக்கமா சொல்லட்டுமா? இப்ப நீங்க தாத்தா யா ஊலங்காலி சொல்லுங்க. சரி. இப்ப ஊலங்காலி தாத்தா. சரி. நான் தாத்தா. சரி. இப்ப அவர் தாத்தா. தாத்தா. அவருக்கு மகன் நானு. நீங்க 1 மகனாச்சா? எனக்கு மகன் நீங்க. 2 மகனாச்சா?
உங்களுக்கு அப்பே நானு ஆ. ஒரு அப்பனாச்சா, எனக்கு அப்பே முருகண்ணே, 2 அப்பனாச்சா, ஆக 2 அப்பே 2 மகன். போனது தாத்தா மகே பேரு 3 வருது, அடிச்சது 3 மயில், ஆளு கொண்டு வந்துட்டு வந்தாங்க. பரவாயில்ல. ஆ. சாதாரண ஆளை போட மாட்டேயா ஏந்தல்ல. சரி ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்கிட்டா அவன் எங்க ஐயர் கை தட்டினா அந்த ஏத்துக்கிட்டாரு, கை தட்டிட்டாரு. சரிங்களா? சரிங்க. இப்ப என்கிட்ட நீங்க கேக்குறீங்கல்ல, சரி. உங்களோட ஒரு சின்ன விஷயம். கேளுங்க. ஒரு மனுஷனை வெட்டினா செத்து போயிருவல்ல? ஆமா. செத்து போயிருவல்ல? ஆமா. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். விளக்கத்தை சொல்லுங்க பாப்போம். இவர் முழக்கங்காலி சொல்லுவார். எதுக்கு? காலையில சம்பளம் உங்க சம்பளத்தை சேர்த்து தவறா வாங்கிட்டு போக போறாரு. நான் கேட்கிறேன். அதானே போட்டோம்ல கேட்கிற 2 பேர் 2 வயன்னு பதில் சொல்லியா? அப்படியா? பத்தியெல்லாம் இருந்தா பாத்தியா? அதானே சொல்லி கொடுத்துருந்தோம். அப்படியா? ஐயரை ரொம்ப பெருமையா பேசுனீங்க. 2 பேரும் கம்பெனி ரொம்ப பெருமையா பேசுனீங்க. இப்படி அசிங்கப்படுத்துறாப்ல என்ன? அப்படியா? பெரியமாமையா? பெரியத்தாமையா? சரி, இருந்தாலும் சொல்லி கூட்டி வந்தா நல்லா இருக்கு. பெரியத்தாமையை சொல்லணும்ல. வேணாமா? பெரியத்தாமைன்றனால வேணாம். வேணாமே கிடையாது. நாளைக்கு சொல்லிக்கிறேன். நாளைக்கு போற ஊர்ல காசு 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 கொடுத்துட்டீங்களா? சொல்றீங்களா? பணம் கொடுத்தா காசை கொடுத்துட்டீங்களா? பணம் கொடுத்துருந்தனால சொல்ல மாட்டேங்க மாப்பிள்ள. என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு கொடுத்துக்குருவோம் பணம். ஏன் விடியெல்லாம் கொடுத்துருக்காம அதுக்குள்ள ஏன் கொடுத்தீங்க? இல்ல பணம் கொடுத்துட்டாரு டிஎஸ்பி. அதனால சொல்ல மாட்டீங்களா? அதனால இன்னும் ஒரு 1000 ரூபாய் பாக்கி இருக்கு. அதுக்காக சொல்லுங்க. அதானே சொல்லுங்க பாப்பா. சொல்ல தெரியாது. நீங்க அதிகமா சம்பளம் வாங்குறீங்க, நீங்க சொல்லலாம். எனக்கு தெரியாது. பத்தியில என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? தெரியாது தெரியாதுண்ணா. அப்படியா? இப்ப தாள வாசிக்கிறார்ல போஸ், ஆமா, கூப்பிடுங்க. எதுக்கு? அவர் என்ன கூப்பிட? வெட்டியதால் வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். ஏந்தல்ல இருந்து அபிராமரத்துக்கு அமாவாசை இருட்டுல ஒருத்தர் நடந்து போறாரு. இரவுல இருட்டுல இரவுல நடந்து போறாரு. அமாவாசை இருட்டா நடந்து போகையில சரி, அந்த மன்னன் மில்லு இருக்கு பாருங்க. அந்த மில்லுக்கு முன்னாடி சரி இவர் நடந்து போகையில பெரிய ஒரு பாங்கிணறு. எப்படி? குறுக்கு பாதையில போறாரா? ஆமா. வயக்காடு ரோட்ல போகல, வயக்காட்டுல போய் கிணறு இருக்கிறது அவருக்கே தெரியாது. சரி, கிணறு இருக்கிறது அவருக்கே தெரியாது. அவர் போற நேரத்துக்கு சரி அந்த கிணறு இருந்தது இவருக்கு தெரியல. சரி, தந்தரையா இருக்கு. சரி, கால் எடுத்து வைக்க போறாரு, மின்னல் வெட்டிடுது. மின்னல் மின்னல் பளிச்சு அப்படின்னு. அந்த மின்னல் வெட்டுறதுனால இவரு கிணத்துக்குள்ள விழுகல. மின்னல் வெட்டணும்னா வெளிச்சம் தெரிஞ்சது. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் இந்த மின்னல் மட்டும் வெட்டலைன்னா காலை வச்சு உள்ள விழுந்திருப்பார், செத்துருப்பார். சரிங்க. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். பரவாயில்ல. அந்த கிணறை தாண்டி சரி அதே குறுக்கு பாதையில நடந்து போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கிறது பாருங்க, நடந்து போயிட்டே இருக்காரு. சரி, நலுக்குன்னு ஒரு மிதி. நலுக்குனா ஒரு பெரிய பாம்பு மிதிச்சு விட்டாரா? ஆமா. அந்த பாம்பு என்ன தெரியுமா? கருநாகம். அப்புறம் என்னாச்சு? அந்த பாம்பு செத்த பாம்பு. செத்த பாம்பா? நீங்க ரெண்டாவது என்ன சொன்னீங்க? செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அந்த பாம்பு செத்ததுனால இவர் சாகல. கடிச்சிருக்கும்ல. சாகாவிட்டால் அந்த பாம்பு கடிச்சு இவர் செத்திருப்பாரு. அருமை 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 அருமை. மாப்பிள்ளை இதுன்னு சொல்லி வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். அதே குறுக்கு பாதையில போயிட்டு இருக்காரு. மழை, இந்த மின்னல் வெடிச்சுல மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. கூடி அடிச்சு ஊத்துது. பெரிய ஓடை. சரி, அந்த சீவா கடை அந்த ஓடையில தானா? அந்த ஓடை எந்த இடம்ல சொல்றீங்களே? அதானே ஓடையெல்லாம். அந்த ஓடையில மழை அடிச்சு ஊத்துது. அந்த ஓடையில தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி வந்ததால் வெள்ளம் மாதிரி அடிச்சு இறங்க முடியாத அளவுக்கு வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். அந்த ஓடையில வெள்ளம் வந்ததால் வர முடியல, வராவிட்டால் வந்திருப்பேன். அருமை 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 அருமை. அப்ப எல்லாமே விஷயம் இருக்குல்ல. இது மாப்பிள்ளை சொல்லிதான் கூட்டிட்டு வருவோம் ஜெயவண்டிய. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க. உங்க அப்பா என்ன வேட்டையாடி இருக்காரு? ஏன்னா எங்க அப்பா என்ன வேட்டையாடிக்காரு? திமிரு கொண்ட காலையில் அடக்கக்கூடிய எங்க அப்பா. உங்க அம்மா அகங்காரம் கொண்ட சிங்கத்தடக்கூடிய எங்க அம்மாவுடைய வேலை. உங்க அண்ணன்? எங்க அண்ணன் செஞ்சது இந்த உலகத்துல பெரிய அதிசயம். என்ன அதிசயம்? எங்க அண்ணன் பிடிச்சது. எங்க அண்ணன் என்ன பிடிச்சாரு? எலிய பிடிச்சாரு. உங்க தம்பி புலி.
கொட்டை எடுத்ததா எடுக்காதா? ஏய் அந்த புள்ளி இல்லையா? 4 கால சீவராசி. சீவராசி. ஆமா ஆமா. இல்லையா பெட்டிக்காருக்கு ரொம்ப குடியிருச்சு இருக்க. அதானே. அப்ப நீங்க மான் வேட்டையாட வந்து நான் தெரியல இருக்கேன். அதனால இப்ப என்ன உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியல. இப்ப நீங்க யாருன்ற சரி ஆமா நீங்க யாருன்ற விஷயத்தை இப்ப உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இனிமே சரிப்பா ஓட்டு போட்டு ஆளை ஊராட்சி மன்ற தலைவரை கொண்டு வந்துருவான். ஆமா இந்த வட்டம் நிக்க சொல்லிடுவோம். எல்லாமே ஒரே பஞ்சாயத்து தானே. இவர் இங்கதான் ஓட்டு போடணும். ஆர்த்தாரூர்ச்சி பஞ்சாயத்து. சரி சரி சரி. 26 அள்ளிட்டானே 26 இல்ல 12ஆம் மாசம் முடிஞ்ச உடனே இப்ப இல்ல சொல்ல முடியாது. சொல்லிட்டாங்களா? எப்படி சொல்ல முடியாது? அப்படியா? 2026 சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வைக்கிற மாதிரி இருக்காங்க. பாத்துக்கலாம். சரிங்க. அதனால எனக்கு சின்னம்மா மையன் அதை சொல்லிட்டாருல பெரியத்தாமைன்னு. அதனால போற மாதிரி போறேன், வர்ற மாதிரி வர வள்ளி யாரு எனக்கு சரியா தெரியும். அதனால கண்டுபிடிக்க மாதிரியா என்னடா அது? நீங்களே தேடி வந்தவரே ஐயோ மச்சா பண்ணாரு நம்ம அப்பா என்ன சொன்னாரு. ஐயோ மச்சா பண்ணாரு நம்ம அப்பா என்ன சொன்னாரு. ஆடி பாடி வேற பாடுப்பா உங்க ஆட்டத்தை வந்திருந்து பாத்துறேன். வேடுவர் ஆட சொல்லுனே. பாடி வரவேற்பது உடைய குலோலக்கமாக இருந்தாலும் கூட இந்த பிள்ளைய பார்க்கிறது எப்படி இருக்கு? பட்டப்பட்டு காரி வாழ்வது கொண்ட காரி ஆடி வட்டப்பட்டு காரி வாழ்வது கொண்ட காரி கொண்ட காரி சொகுசு கொண்ட காரி கடப்புள்ள குட்ட பிள்ளை கரகமணி கொட்ட பிள்ளை கடப்புள்ள குட்ட பிள்ளை கரகமணி கொட்ட பிள்ளை நாக்கு வந்த பிள்ளை அடி நான் தாண்டி முருச பொன்னம்மா என்னடி முடியம்மா ஓ கண்ணிலே மை யாரு வச்ச மை இதுடா வச்ச மை பின்னால போட்டா பின்னால வாரே கட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமணி போட்ட புள்ள ஆத்திட்டே வந்த புள்ள கண்ணம்மா அடி நான் தாண்டி உன் முருசே சொல்லம்மா. சோழி என்கிட்ட வச்சுக்கிறாங்க. இது ஏன் ஆளு? எனக்கு தெரியுமியா? அதே கண்ணு, அதே மூக்கு, அதே பல்லு, வள்ளி வள்ளி இல்லைங்க. அப்புறம் யாருன்றீங்க? தங்கச்சி. ஏன் தங்கச்சியா? உங்களுக்கு என்ன வேணும்? அது மாப்பிள்ளையோட ஆளு. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து மனைவி மாதிரி. உனக்கு பொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சின்னத்தா வேணும். அட என் தங்கி மாப்பிள்ள அந்த வாட்சிங்க மலர்களை போல் தங்கை. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் வாயில வைப்பான. டேய் எப்படி பாட்ட எப்படி பாடுங்க கூப்பிடுங்க பாப்பா. எப்படி பாடுறாரு? ஆடாதவனும் ஆடுமே
உங்க சகோதரி என்னனே அழைத்த காரணம் என்னனே? என்ன ஒரு பூச்சாண்டி அங்கிட்டு நிற்கிறாரு? யாரு இந்த அண்ணே? நமது இனத்தவர். அண்ணன் யாரு? அண்ணன் இல்ல, நமது இனத்தவர். யாருப்பா அவரு? இனத்தவரா? ஆமா. இனத்தவர் எதற்காக வந்திருக்கிறார்? அவருடைய சாமான என்னன்னு சொல்ற? எது மட்டக்கம்பு? மானை 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 கட்டி வந்திருக்காரு. எல்லாரும் மட்டக்கம்புல இருந்தே வந்தான். சரி கட்டு கட்டு. ஆமா. ஆக மானை கட்டி வந்திருக்காரு. ஆமா. மாப்பிள்ள 4.5 சுத்திய பிடிங்க. இந்த பிடிங்க. பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. மனை பிடித்து தாருமே. என்ன சொல்லிட்டு இருக்கனே? விடிய காலத்துல என்னன்னு கேக்குறீங்க? யாருன்னு என்னனே? மானக்காரம்ட்டு வந்திருக்காரு. ஓ மானக்கட்டி வந்திருக்காரு. ஆமா. அவர் தேடி வந்து 2 பேரும் பாத்தீங்களா? நாங்க 2 பேரும் ரூம் பார்க்கல. சத்தியமா பார்க்கல. ஒரு தடவை கூட அம்மா தனங்கங்குளத்துல இருக்காங்க, நான் சம்பவனத்துல இருக்கேன். ஆனா 2 பேரும் குளம்னு வருது பாருங்க. சரி இருக்கட்டும். ஆக மான பார்க்கல, 2 பேரும் பார்க்கல, மல்ல பார்க்கல, இல்ல பார்க்கல. உங்க 2 பேத்துக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். என்னடா வேலை? எங்களுக்கு என்ன வேலை? 2 பேரும் உள்ள போய் எதுக்கு உட்காந்து தேனும் திரைமாவும் நீங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போறீங்களா? என்ன தாளக்கார என் மேல கோபமாவே இருக்கேன். நன்றி. அன்பு ரசிக பெருமக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாடகத்தினுடைய புண்ணியம் வள்ளியும் முருகனும் மாலை மாத்தையில இருந்து பார்த்துட்டு போகணும். எனது அன்பு தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி. காவல்துறை அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி. இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், எனது அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி. மாமா அடுத்த வருஷம் நீங்க பேசியிருந்தீங்களா? இப்ப என்ன பண்ணிச்சு முட்டிங்க டான்ஸ் கரப்புல என்ன வந்து பெட்டிக்கார வந்து மாமா போயிட்டு வர அந்த சீனு முடிஞ்சு வச்சு வந்து தொட்டுக்கு மட்டும் போகுது. என்ன மாப்பிள்ள? அதனால என்ன இருக்கு மாப்பிள்ள? நீங்க தெய்வம்டா நீங்க எல்லாம். இந்த மஞ்சக்கயிறு ஆமா மேக்கப் பாக்ஸ் உள்ள கிடக்கு. என் பொண்டாட்டிக்கு தான் கட்டுவேன். அவன் தான் அந்த பிள்ளை இந்த பிரித்தியாவுக்கு கட்டுறதுக்காக அள்ளிட்டாங்க. ஆமா 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 எல்லாரும் அடுத்த வருஷம் மாமா ஒரு விஷயம் சொல்றேன். எனது அன்பு தம்பி ஐயர் அவர்களுக்கும் டிஎஸ்பி அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்துக்கு நன்கொடை கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வருஷம் எந்த ஊர்லயே வேடன் வர்றதுக்கு முன்னாடி என் தம்பி டிஎஸ்பி முன்னாடி வச்சு காசை கொடுத்துட்டான் ஐயர். இப்படி இருக்கணும். இந்த ஊரில் நல்லா வள்ளிமணத்தை ரசிங்க. தயவு செய்து உங்களை காலில் கும்பிட்டு விழுந்துக்கிறேன். வள்ளியும் முருகனும் மாலை மாத்தையில் இருந்து பார்த்துட்டு போங்க. அப்போ தான் நம்ம ஊரும் நல்லாயிருக்கும், நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும். இந்த அன்பு சகோதரி ஜெயஸ்ரீ அவர்கள் மேக்கப்பே அடிக்க மாட்டாங்க. அந்த முருகனுக்கு வள்ளிக்கு மாலை மாத்தையில் பூ தூவிட்டு போனாத்தான். ஆமாம், கண்டிப்பா நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி நன்றி. நமது ஒளிபெருக்க மேய்த்த நமது பூதத்தான் ஈஸ்வரி. ஆமாம் ஆமாம், எங்கள் அண்ணன் மயந்தேன். எங்கள் அண்ணன் இறந்துட்டாரு. ஈஸ்வரி ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொட்டக அமைத்த அன்பு உள்ளத்திற்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாப்பிள்ளை வரட்டுமா? சரியா கொடுத்தீங்க எனக்கு எங்க கூட்டம் சரியான கூட்டம் தான். நாடோடி கூட்டம் நிமிர்ந்த நெஞ்சம், நீண்ட பார்வையும், பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையை கேட்கொள்ளும் வெள்ளெடுத்து விளையாடு வேடுபர் குலமகனை வருக. தமிழ் சொல்லடுத்த உரையாடு உயிர் குணத்தவரே வருக. பறவைகளில் கரண் போல, விலங்குகளில் சிங்கம் போல,
பாம்புகளில் அனந்தன் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களின் வஜ்ராயுதம் போல, தேவர்கள் இந்திரனை போல, சேனாதிபதியில் முருகனை போல தோற்றமளிப்பவரே வருக வருக. இந்த குறிஞ்சி நில வேந்தனாகிய நம்பியின் வல்லற்பு புதல்வி நான் தாங்க. தாங்கள் மானை தேடி வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் மாதிரி காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்த மான அண்ணனும் பார்க்கல, தோழியும் பார்க்கல, நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மா எப்படி விடுவான்? தேடி வந்தீங்களா, விரட்டி வந்தீங்களா, பிடிக்க வந்தீங்களா, அல்லது துரத்தி வந்தீங்களா? உங்க மான் என்ன மானு, அது எப்பேற்பட்ட மானு, அதை எப்படிலாம் பிடிக்க போறீங்கன்ற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. ஆக ஏவதைக்காது என்ன காரணம்? அன்னிடத்தில் வைத்தாலும் கூட தலைவி என்ற முறையிலே தாங்கள் இருக்கிற காரணத்தினாலே வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகிற ஒரு மான்கூட்டம். மான்கூட்டத்திலே எத்தனை மான்கள் இருந்தாலும் நான் பார்த்த ஒரு மான், அழகான மான், அவரோட மானை பிடிக்கணும். கிட்ட நெருங்கின பொழுது உங்க அண்ணன் கட்டிக்காரன் தடுத்து நிறுத்தி விட்டான். தலைவி என்ற முறையிலே தாங்கள் அனுமதி பெறணும். மானை பிடிக்கணும். மான் அப்படின்னா சாதாரண மான் கிடையாது. மானினுடைய பெருமையில சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மானும் கட்டழகு நிறைந்த கனிமான மான் என்ற காரணத்தினாலே கட்டழகு ஓடி வந்த மானமா விமானம் சன்னியாசிக்கும் உண்டு. வாங்க விடுவரி உங்க மானிங்க தான் இருக்கு அப்படின்னு நீங்க முடத காட்டணும். மானை பிடிக்கணும் இருக்கேன். அதனால பாக்கிற கலகோட பிரமையா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை மானை பிடிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லுங்க பாப்போம். மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற முறையில் அனுமதி. ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் என்று கிடங்க. இப்பதான் அண்ணன் இந்த ஒளியும் விசாரிச்சோம். ஏன்னா முதல் காவல் அண்ணே, இரண்டாவது காவலில் அருமை தோழி, மூன்றாவது காவலில் பரன்மேல இருந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது எங்க காவலுக்கு மீறி, எங்க பார்வைக்கு மீறி உங்க மான் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் பொய்யா போச்சு. என்ன காரணம்? இதான் பாருங்க, அன்னைக்கு ராமாயண காவியத்தை எடுத்துக்கோங்க. நீங்க எப்படி மான் 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 ஆசைப்பட்டீங்களோ, மானை தேடி வந்தீங்களோ, எப்படிதான் சீதாதேவி ஆகப்பட்டவங்க கண்ணால மானை பார்த்தாங்க, ஆசைப்பட்டாங்க. தன்னுடைய கணவர் ராமன் பிடிக்க சொன்னாங்க. ராமன் பிடிக்க போனாரு. அங்க போய் பார்த்தோன்னே மாரிசன்ற ஒரு மாயமான் பொய்மானா போச்சு. அந்த அம்மா கண்ணால பார்த்தது கூட பொய்யா போச்சு. காதார கேட்பதும் பொய்யா போச்சு. காதார கேட்டது அவே குரல். சீதா அவையும் லட்சுமணா அவையும் அவே குரல் கொடுக்க. இந்த சீதையாகப்பட்டவங்க என்ன நினைச்சாங்க? தன்னுடைய கணவர் தானே ராமன் தானே மான தேடி போனாரு. லட்சுமணா உன்னுடைய அண்ணன் மான தேடி போனாரு. உன்னுடைய அண்ணனுடைய குரல் போல கேட்குது, நீ போய் பாரு, ஏதோ ஆபத்து போல அப்படின்னு சீதையாகப்பட்டவங்க அன்னைக்கு லட்சுமணன் அனுப்புனாங்க. லட்சுமணன் போய் பார்த்தாரு. அங்க போய் பார்த்தோன்னே அங்க அவைய குரல் கொடுத்தது யாரு? அதுவும் மாரிசன்ற ஒரு மாயமான். எதற்காக அப்படி தவறான முறையில் ராமனுடைய குரல் போல சீதா அவையா லட்சுமணா அவையம்னு எதற்கு இப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சீதாதேவியை எப்படியாவது ராவணேஸ்வரை சிறை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். காதார கேட்பதும் பொய்யா போச்சு. தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிச்சது யாரு? ஜடாயு என்ற பறவைட்ட விசாரிச்சதா மெயின் இருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு தான் விசாரிச்சோம். மான் இல்ல, மான் இங்க இல்ல, வல்ல, இல்லாத பொருளை இருக்குன்னு சொல்ல அவசியம் இல்லை, வராத ஒன்றை இருக்குன்னு சொல்ல அவசியம் இல்லைன்னா அவங்க போயிட்டாங்க. அவங்கவுங்க வேலையில், அவங்கவுங்க திசையில் அவங்க என்ன வேலையோ அதை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் மானை தேடி வந்திருக்கீங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நல்ல பேச்சு. கண்ணால காண்பதும் போய், காதார கேட்பதும் போய், தீர விசாரிப்பதுமை. ராமாயணத்திலிருந்து ஒரு விளக்கத்தை அழகாக சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா இந்த பழமொழிக்கு நிறையா விளக்கம் சொல்லலாம். இருந்தாலும் நான் ஒரு சின்ன உதாரணமாக விளக்கமாக சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, பாருங்க, இந்த கோவலன் இருக்கா இல்லையா, கண்ணகியினுடைய புருஷன் கோவலன் என்ன பண்ணியா, மாதவியினுடைய ஆட்டத்தில் மயங்கி, ஆக மாதவியிடத்தில் பேசி மாதவியே தஞ்சம்னு பொண்டாட்டியை விட்டுவிட்டு போய் அங்கே கடந்தேன். கடைசியில் என்னாச்சு? எல்லாத்தையும் சொத்து யோகம் பூராத்தையும் இழந்து கடைசியாக முடிவா எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியாக பொண்டாட்டிகிட்ட வந்தேன். கண்ணகி பார்த்தாங்க, பரவாயில்ல இப்பாவது வந்தையே அப்படின்னு சொல்லி ஆக புருஷனை சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டு இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருக்க வேணாம், வேற எங்கேயாவது போய் புலப்பு நடத்திக்கிடுவோம் அப்படின்னு எங்கே வர்றாங்க? மதுரையை நோக்கி வர்றாங்க. வருகிற பொழுது வந்தாச்சு, இப்போ ஏதாவது வியாபாரம் பண்ணணும், பணம் வேணும் இல்லையா, பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு. ஏங்க என் காலில் சிலம்பு இருக்குது, இந்த சிலம்பை கொண்டு வித்துட்டு வாங்க, இந்த பணத்தை வச்சு நம்ம ஏதாவது தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சிலம்பை கொடுத்து விடுறாங்க. அப்படி சிலம்பை கொடுத்து ஆக விற்கிறதுக்காக போகிற யாரு? கோவலன். எந்த ஒரு கொல்லனை தேடி கொண்டி சிலம்பை கொடுத்தோன்னே அந்த நேரம் பாருங்க,
கோப்பெருந்தேவியினுடைய மதுரை மாநகர ஆளக்கூடிய நெடுஞ்செழிய பாண்டியனுடைய மனைவி கோப்பெருந்தேவியினுடைய கால் சிலம்பு காணாமல் போகுது. இவன் கொண்டு வைக்க போனதுக்கும் கால் சிலம்பு காணாமல் போனதுக்கும் மகாராணியுடைய சிலம்பு காணாமல் போனதுக்கும் சரியாக அந்த சிலம்பை கொண்டு கொடுத்தோன்னா கொல்ல என்ன பண்ணேன், டேய் சிலம்பு கிடச்சிருச்சு அரண்மனைக்கு சொல்கிறா, பாண்டியமன்ட்ட சொல்கிறான்னு சொல்லி தகவல் சொல்லி விட்டான். தகவல் சொல்லணும்னா பாண்டியமன் என்ன பண்ணார், உடனே போய் அந்த கல்வனை கொண்டு வாருங்கள் அப்படின்னாரு. கொண்டு வாருங்கள்ன்றது இங்கே காதில் கொன்று வாருங்கள்னு கேட்டுருச்சு. கோவலனை கொண்டு விட்டாங்க. கடைசியில் இந்த விஷயத்தை தெரிஞ்ச கண்ணறி ஓடி வர்றாங்க. என் புருஷனை ஆக எந்த குற்றமே செய்யாத என் புருஷனை இப்படி கொண்டுட்டீங்களே, நியாயமா தர்மமானு கேட்கிற பொழுது, ஏமா உன் புருஷன் சிலம்ப திருடலாமா, திருடமல்ல, அதனால தான் தண்டனை கொடுத்தோம் அப்படின்னு பாண்டியமனை சொல்லுகிற பொழுது, என் புருஷன் வந்து கல்வன்னா அப்போ நான் வச்சிருக்கிற சிலம்பு இன்னொரு சிலம்பு, இது எங்கேருந்து வந்தது மன்னா, நீதி தவறி விட்டீர்கள். ஆக உங்க மனைவியினுடைய சிலம்புல உள்ள அந்த பதல்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முத்துக்கள், அப்படியா முத்துக்கள் தூக்கி போட்டு உடைங்க பார்ப்போம். உடைச்சா முத்து செதறி ஓடுது. ஆனால் என்னுடைய சிலம்புல உள்ளது வைர கற்கள், இதோ பாருங்கள் தூக்கி எறிஞ்சா பாருங்க வைரங்கள் செதறி ஓடுன நெடுஞ்செழிய பாண்டியன் நீதி தவறி விட்டேனா அப்படின்னு அந்த இடத்துல இறந்தான். புருஷன் இறந்துட்டான்னு சொல்லி கோப்பெருந்தேவியும் மேலே விழுந்து இறந்தாங்க. இதில் என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் சொன்ன பழமொழிக்கு விளக்கம் இதுலையும் சொல்லலாம். கண்ணால் கண்டது போய், இந்த சிலம்பு தான் அந்த சிலம்பு அப்படின்னு கண்ணால் கண்டது போய், கொண்டு வா அப்படின்னு சொல்ல கொன்று வா, காதால் கேட்டது போய், தீர விசாரிக்கிற பொழுது எது யாருடைய சிலம்பு உண்மை வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இந்த பழமொழிக்கு எப்படியும் விளக்கத்தை சொல்லலாம். ஏன்னா நீங்க பேசினா நானும் பேசுவேன், நாங்க என்ன பேசினாலும் நீங்க பேசுவீங்க. ஒரு பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம். அப்படியா? பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு, மூச்சுக்கு மூச்சு, பாட்டுக்கு பாட்டு, சரி அப்படின்ற இடத்துக்கு வரீங்க. ஆமாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? முதல்ல வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலையில இருந்து வேள்விமலைக்கு இது வந்திருக்கேன். என்ன என்னங்க? வேள்விமலை. வேள்விமலை சாரல். ஆமாங்க. சாரல்னா என்ன? ஓரம். ஓரம். ஒரு ஓரம் அடிக்கிறீங்க. ஆமாங்க. அப்படிதானே? ஆமாங்க. வேள்வி என்றால் என்ன? வேள்வி என்றால் யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது யாரு? யாகம் வளர்க்கிறது முனிவர். முனிவர்கள் வரக்கூடிய உங்களுக்கு என்ன வேலை? முனிவர் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன வேலை? யாருங்க? இவருங்க. என்னட்ட என்ன அதிகமா பேசுற ஆம்பளை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. சத்தம் போட்டு பேசுற பொம்பளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆம்பளை அதிகமா பேசினாலே அட்ட தரித்திரம்யா. என்னற கற்று எழுத்துற வாசித்தாலும் பெண் புத்தி பின்புத்திடாங்க. அட பெண் புத்தி பின்புத்தின்னு எதுக்கு சொல்றாங்க? என்ன காரணம்? பின்னால வரக்கூடியது யோசிச்சு பேசணும் அப்படின்றக்காக தான். முன்னால என்ன வருதோ அத பின்னால யோசிச்சு பேசணும். கிடையாது. என்ன கிடையாது? பெண் புத்தி பின்புத்தியா வாழ்ந்தவ யார் தெரியுமா? குந்தி தேவி. ஏன் தெரியுமா? என்ன துர்வாச முனிவருக்கு பணிவிட பண்ணா ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்கன்றக்காக முன்னால யோசிச்சு, அதாவது முன்னால வரக்கூடியதை பின்னால யோசிக்கணும். யோசிச்சு நம்ம செயல்படுறோம்ன்றக்காக நான் சொன்னேன். அது என்ன கிடையாது? என்ன கிடையாது? விஷயம் பேச போறேன்னா விஷயத்தை பேசுங்க. சரி. அது என்ன கிடையாதுன்னு என்ன? ஆமாங்க. விஷயம் பெண் புத்தி பின்புத்தி விஷயம் பேசுங்க. குந்தி தேவி என்ன பண்ணா? துர்வாச முனிவருக்கு பணிவிட பண்ணா. சரி. அவர் பார்த்தாரு, ஏமா நல்லபடியா நீ கவனிச்சுக்கிட்ட, உனக்கு என்னமா வேணும்னு கேட்டாரு. நீங்க முக்காலத்தை உணர்ந்தவர், உங்களுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், அதனால எனக்கு எது தேவையோ அதை கொடுங்க. சரி. உடனே அவர் என்ன பண்ணாரு, இந்த மூலிகை குழிகளை எடுத்தாரு, மந்திரத்தை சொல்லி கையில கொடுத்து, இந்த மந்திரத்தை சொல்லி 33 கோடி தேவர்கள் யாரை நினைச்சினாலும் வந்துருவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. வாங்கினவ பேசாம இருக்க வேண்டியானே, என்ன பண்ணா, இதை வச்சு நம்ம மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டா யார் வேணாலும் வருவாங்களா அப்படின்னு அந்த பின்புத்தியினுடைய தன்மையில் என்ன பண்ணா, ஒரு குழியை எடுத்து சூரியனை பார்த்து நினைச்ச மந்திரத்தை சொன்னா பாருங்க, சூரியன் வந்துட்டான். சூரியன் வந்தோன்னே என்ன சொன்னியா, ஏம்மா நீ இப்படி விளையாடுத்தனமா செய்யலாமா, இந்த மந்திரத்துடைய தன்மை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? பிள்ளை கொடுக்குறது. நீ வாட்டுக்கு சின்ன பிள்ளை, பருவத்துக்கே வரல, நீ போய் சொல்லலாமாமா அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் முனிவர் சொன்னதை பழிக்கணும் அப்படின்னு ஆக கண்ணோடு கண்ணோக்கி கர்ணனாகப்பட்டவன் பிறந்தான். பிறந்தான் இல்லையா? அப்ப பிறந்தா அதை வச்சிருக்க முடிஞ்சா? சின்ன பிள்ளைய அப்படி தவறு பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக ஒரு பெட்டியில் அடைச்சு ஆத்துல விட்டுட்டான். ஏன்னா ஒரு மனிதன் நல்லபடியா வாழணும்னா 4 பேர் மெச்ச வாழணும். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் இவருடைய அனுக்கிரகம் இருந்தாதான் ஒரு மனுஷன் வாழ முடியும். ஆனா 4 பேருடைய அனுக்கிரகம் இல்லாம வீரனாக வாழ்ந்தவை யாருன்னா கர்ணன். மாதாவுடைய அனுக்கிரகம் இல்ல, தூக்கி பெட்டியில வச்சு அனுப்பிச்சு விட்டா. சூரிய பகவான் கண்டுக்கிறவே இல்லை. குருநாதர் பரசுராமன் என்ன பண்ணாரு, கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் பயனில்லாம போட்டோம்னு அவர் சாபம் கொடுத்துட்டாரு. ஆக காக்கக்கூடிய தெய்வமே கிருஷ்ணன் தர்மம் தலைகாக்குது, ஓய் உயிரை குர்ரா அப்படின்னு பிச்சை கேட்டு வாங்கிட்டு போனாரு. 4 பேர் மெச்ச வாழாம 4 பேர் அனுக்கிரகமாவே வாழ்ந்த வீரன் யாருன்னா அவன் தான் கர்ணன். நல்லா பேசுறீங்க, இருங்க. ஆக பின்புத்தியா வாழ்ந்துட்டால குந்தி தேவி. குந்தி தேவியாக விட்டங்க பெண் புத்தி. அவர் துர்வாச
முனிவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் என்ன அதான் உனக்கு நினைத்த மாத்திரத்துல 5 பிண்டங்கள் கொடுத்தாரு. அவர் எதுக்காக கொடுத்தாரு குந்தி தேவிக்கு? சிறு வயது பிள்ளைக்கு இந்த பிண்டங்களை சாப்பிட்டா உனக்கு புள்ள கிடைக்கும்னு அந்த அவர் சொல்லி கொடுத்தாரா? இங்க வாங்க வேடுவரே, சொல்லுங்க. தேவையில்லாத பேச்சு பேசுறீங்களே, வாயை பிடிச்சு கிழிச்சு பிடிவேன். இந்த ஒண்ணும் தெரியாத வருவா அவட்ட வச்சுக்கணும், புரியுதா? துர்வாச முனிவர் பச்சை பிள்ளைகிட்ட போய் இதை நீ சாப்பிட்டீனா உனக்கு புள்ள கிடைக்கும் சொன்னாரா? எனக்கு எது தேவையோ கொடுங்கன்னா, எது தேவையோ உனக்கு பிற்காலத்துல எது தேவைப்படுமோ அதை கொடுக்குறேன்னு அவர் சொன்னாரு. அப்படி சொன்னவரு இத சாப்பிட்டீனா உனக்கு புள்ள வரும்னு அந்த சொன்னாரா? கிடையாது, கிடையாது. அப்ப அந்த பிள்ளை விளையாட்டு தலமா சின்ன பிள்ளை தானே, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? அவர் சொன்னது என்னன்னா உனக்கு பிற்காலத்துல என்ன தேவைப்படுமோ அதன்படி இதை செயல்படும் சொல்லிட்டு 5 பிண்டங்களை கொடுத்தாரு. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? குந்தி தேவியாகப்பட்டவங்க சிறு வயதுல விளையாட்டு தலமா அதை சாப்பிட்டு விட்டாங்க. சாப்பிடவும் என்னாச்சு? குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கு கருணை பிறந்தாரு. ஆமா, சின்ன பிள்ளை அப்படின்றீங்களே, பாண்டு மண்ணை குந்தி தேவியா? பாண்டு மண்ணை யாரு? குந்தி தேவிக்கு யாரு? புருஷன் தானே. ஏன் பாண்டு மன்னனுக்கு புள்ள இல்ல? ஏன் சூரிய பகவானுக்கு போய் புள்ளைய பார்க்கணும்? இல்ல கேக்குறேன். சூரிய பகவான் நினைச்சு ஒரு பிண்டத்தை சாப்பிட்டாங்க, கையா நீட்டாங்க, கருணை பிறந்தாரு. கருணை பிறந்தாருல, அடுத்து குந்தி தேவிக்கு யமதர்மனுக்கு தர்மம் பிறந்தாரு. அது யாருடைய அருளால பிறந்தாங்க? எல்லா தேவர்களுடைய அருளால தான் ஒவ்வொரு குழந்தையும் வர வைத்தாங்க. இந்த பாண்டு மன்னன் இருக்காரு, பாண்டு மன்னன் என்ன செய்றாரு? வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போகின்ற பொழுது கிந்து மகரிஷி முனிவர் வந்து என்ன செய்றாரு? அவர் மனைவியுடன் மான் வேடத்துல புணர்ச்சியில இருக்காரு. 2 பேரும் மானாக உருமாறி புணர்ச்சியில இருக்காங்க. 2 பேரும் மான் வேடத்துல புணர்ச்சியில இருக்காங்க. பாண்டு மன்னன் வேட்டைக்கு போனவர் இது மானாத்தா இருக்குமோன்னு கையில பானத்தை எடுத்தாரு, மான் மேல தொடுத்தாரு, சாபத்தை வாங்கினாரு. டே பாண்டு மன்னா, டே என்ன பாருடா, நீ உன் பொண்டாட்டி ஒண்ணு குடுனா உன்னுடைய சிரசாகப்பட்டது வெடிச்சு போயிடும். ஏன்னா நானும் என் மனைவி ஒண்ணு கூடல, எப்படி நீ பானத்தை வெடித்தாயோ நீயும் உன் மனைவி ஒண்ணு கூடனா உன்னுடைய தலை வெடிச்சு போயிரும்டா. என்னடா டே, உன் தலை வெடிச்சு போடா. கதை நீ விடல, சின்ன பிள்ளை அந்த போனான்னு சொல்லல, தட்டு நீ நல்லா. ஆமா, அத்தாடி கோவப்படுறீங்களாக்கு முகரை மான பிடிக்க. நீ கோவப்படையிலையும் நல்லா தெரியும். மான பிடிக்க மாட்டே, நீ ஒரு மண்டப்பனைய கூட பிடிக்க மாட்டே. நிப்பாட்டியா முத. ஆமா, பாண்டு மன்னன் சாபத்தை வாங்கிட்டாரு. சாபத்தை வாங்கின காரணத்தால பாண்டு மன்னனுக்கு புள்ள கிடையாது. அதுக்கப்புறம் என்ன, சிறு வயதுல நம்ம சூரிய பகவான் நினைச்சு காரணம் பிறந்தாரு. அதுக்கப்புறம் குளம் தலைக்க பிள்ளைங்க வேணும்னு நினைச்சு துர்வாச முனிவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை நினைச்சு ஒவ்வொரு பிண்டமா அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுல காரணத்தால ஒவ்வொரு பிள்ளைகளாம் வந்தாங்க. தேவர் எல்லாரும் ஒவ்வொரு பிள்ளை எப்படி குந்தி தேவிக்கு யமதர்ம தர்மம் பிறக்கிறாரு, குந்தி தேவிக்கும் இந்திரனுக்கு அர்ஜுனன் பிறக்கிறாரு, குந்தி தேவியோட சகோதரி குந்தி தேவிக்கு வாயு பகவானுக்கும் பீமே பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் குந்தி தேவியோட சகோதரி யாரு? மாத்திரி தேவி. இந்த மாத்திரி தேவிக்கும் அஸ்வினி தேவருக்கும் நகுலன் சகாதேவன் பிறக்கிறாங்க. இப்படி அவங்க குழந்தை பிறந்ததெல்லாம் சரி. சின்ன பிள்ளை என்ன கதை பேசுறீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்சு. உங்களுக்கு மானவே பிடிக்க தெரியல, நீங்க ஏன் வீரவசனம் பேசிக்கிட்டு மறைச்சபட்டு என்ன பார்த்து முறைக்காதே முடிக்கல, வாசிக்காதீங்க யாரும். ஆமா, அந்த அண்ணன் சொல்லிட்டாரு பேச்சா பேசணும். கையில என்ன பாரு? பேச்சா கையில என்ன? அது ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன தெரியும்னு பேசுறீங்க? உமக்கு என்ன தெரியும்னு நீ இப்ப எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அப்படியே எதுக்குமே தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. கற்றது கைமண்ணளவு எல்லாதது உலகளவு. அப்பேற்பட்ட யாரு? கலைவாணி, கல்விக்குரிய கலைவாணி சரஸ்வதி. அப்பேற்பட்ட ஆயக்கலை 64 கலைக்கு அதிபதி. அந்த கலைவாணியை இன்னும் ஹயக்கிரிவர் முனிவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஐதீகம் சொல்லுது. சரி, நல்லா பேசுறீங்க. வந்தோடனே ஒரு பழமொழிக்கு விளக்கத்தை சொன்னீங்கல்ல, கண்ணார கண்டது போய் காதல விளக்கம் சொன்னீங்கல்ல, அதுல யார சொன்னீங்க? ராமன் மான விரட்டி போனான்னீங்கல்ல, மான விரட்டி போனான்ல. அப்படி மான விரட்டிக்கிற பொழுது சீதாதேவி எங்க இருந்தாங்க? குடியில இருந்தாங்க. சரி, குடிசையில இருந்தாங்க. மான விரட்டி போயாச்சு. அங்க நடந்த சம்பவம் என்ன ஆச்சு? ஆக சீதாதேவிய மான காட்டி ஓட விட்டு சீதையை சிறை எடுத்து போனவ யாரு? ராவணன். ராவணேஸ்வரன் தானே. சிறை எடுத்து எங்க கொண்டு போனாரு? இலங்கையில கொண்டு போய் வச்சிருக்காரு. இலங்கையில ஒண்ணு இல்ல, அசோகவனம். இலங்கையில அசோகவனத்துல. எந்த இடத்துல? அசோகவனத்துல எந்த இடத்துக்கு மரத்துக்கு அடியில வச்சிருந்தா? சிம்சுபா மரம். அந்த மரத்துக்கு அடியில சீதை அமர வச்சிருந்தா. இப்ப நான் கேக்குறேன், இப்படி கொண்டு சிறை எடுத்து வச்சிருந்தால, இந்த சீதைய ராவணன் தொட்டானா? என்னையா பேச்சு வேடுவர் சரியில்லை. கேக்குறதுக்கு பதில் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். சரியா? சும்மா தேவையில்லாம என் ஜேட்டியா பத்தி தெரியாது. சும்மா வானத்துல போற சனியனே ஏனிய கரெக்டா இருக்கணும் மாதிரி என்கிட்ட பேச நீ. வேற ஒண்ணும் இல்ல. கேட்ட விஷயம்
இங்க வாங்க. சனியம் பிடிச்ச நார சரி எதை பிடிச்சிக்கிட்டு விழுங்குச்சா எதமா அந்த மாதிரி பேசுறாரு. சரி அது இருக்கட்டும். ஆக ராவணே தொட்டானா தொடலையில உனக்கு மான பிடிக்கவே முடியலையே, நீ ஏன் இவ்வளவு வீரவசனம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ராவணே தொட்டானா இல்ல சீதை தொட்டாளா என்ன விஷயம்ன்றத நீங்க சொல்றீங்களா பாப்போம். நீ கிளம்பியா நீ முத எங்கேயும் பார்க்கலாம். அப்படி மாமா நான் பாட்டு அம்படுதான் உன் விஷயம். மறைக்காதே மறைக்காதே அப்படியெல்லாம் மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே மறைக்காதே என்ன ஏமா நான் பாட்டு பாடையில தான் உங்களை வாசிக்க சொன்னேன். அத இருளாயி இருளப்பா உருட்டி பிடி விஷயத்தால எப்ப உருட்டுற மறைக்காதே மறைக்காதே மறைச்சு விட்டு என்ன பார்த்து முறைக்காதே நம்பிராஜன் பெற்றெடுத்த பெண்ணே நம்பினாரு வந்திருக்கேன் முன்னே பந்தமான மாநிலக்கு உள்ளே என்னம்மா பாட்டு பண்ண வாசிக்கிறதா நாங்க யாரும் வாசிக்க கூடாது. கட்டி போக வச்சிருக்கேன் கயறு இல்லப்பா என்ன சொல்றேன் வாசிக்க வேணாமா பெட்டிக்காராஜ் கட்டி விட்டா சுருங்கிடாது வயிறு காசு அவர்தான் காப்பதற்கு வச்சிருக்கேன் உயிர் என் கைவட்டால தீர்மானம் உயரு நிப்பாட்டியா முதல் பாட்டு கரண்ட்டுக்கு பெரிய எஸ்பிபி இவரு பாடுறாரு. ஆமா ஐயா நீங்க பெரிய வெள்ளாகுளம் ஈஸ்வரி இவர் ஈச்சரி நாமத்துல இருக்காரு. எல்லாரும் ஈஸ்வரி அதையா எல்லாரும் ஈஸ்வரி எல்லாரும் ஈஸ்வரி எப்படி பாரு எல்லாரும் நீங்க அதான் ஒரு சொல்லுதா காரியாபட்டி டான்ஸ் என்னது ஈஸ்வரி சூப்பர் பிளே பெட்டிக்கார சொல்ற மாதிரி அரிஷ்டமதியா இப்ப பெட்டிக்கார எல்லாம் சொல்லுவாப்ல பெட்டிக்கார ஊழகங்கள் சொல்லிட்டாரு ஊழகங்கள் என்ன சொல்லுவாப்ல என்ன சொல்ல வரீங்க தெரியுமா தெரியாதா? ஆக நடந்த விஷயம் என்ன ராவணன் தொட்டானா? சரி நான் கேக்குறேன். நல்ல ஆம்பளை பிள்ளை சொல்லுங்க. நீங்க துரத்தி வந்த மான் என்ன மான நீங்க இருங்கயா என்ன மான நீங்க மான் இருக்கட்டுங்க. மான் என்ன மான கேட்டதுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க தேடி வந்த மான் என்ன மான அதுக்கு சொல்லுங்க முத. தெரியலைன்னா அப்படி கிடையாது. வேடுவரே கேள்விக்கு பதில் என்னை மன்னிச்சுக்கங்க. எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. வருவா கையில கவன பிடிச்சிட்டு ஆளல சொன்னேன். தாச்சா குறையா முத. அடே அப்பா. அடே அப்பா. பூராத்தி படிச்சு கரைச்சு குடிச்சிட்டு நீ கரைச்சு குடிச்சிருப்ப. தாச்சா குறையா முத. ஆளு இல்ல பாரு. ஆமா ஒரு பெட்டமான பிடிக்க வக்கு இல்ல. ஒரு பெண்மான பிடிக்க நான் பிடிப்பேன். நான் பிடிப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பிடிப்பேன். நடந்த விஷயம் என்ன? தொட்டானா சொல்லு. தொட்டானா வக்கு இல்ல வலி இல்ல பெட்டமான பிடிக்க வக்கு இல்ல. இது உங்களுக்கு தெரியும். பேச்ச குறையா அளவுக்கு மீதி ஆம்பளை மும்பிட்டு பேச்சு பேசக்கூடாது. சத்தம் இல்லாதவன் சபைக்கு வரக்கூடாது. சமாளிக்க தெரியாதவன் சபைக்கு வரக்கூடாது. சமாளிச்சு பேசு. சத்தம் இல்லாதவன் செத்த போனதுக்கு சமம் சமாளிச்சு பேசு. வாய முடியா முத. வாய முடவா இந்த மூடுறே. ஓ வாய முடியா. யாரு வாயில மூடு சொல்லு. வாய மூடுனா மான் இருக்கா? ஏத்தா மான் இருக்காதா? மான் இருக்கட்டும். மான் இருக்காதா? கேட்ட விஷயத்துக்கு பதில். கேள்விக்கு பதில் சொல்லுவேன். கேட்ட விஷயத்துக்கு பதில். நான் பதில் சொல்ல தெரியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன். சரி. ஏத்தா மான் இருக்கா இல்லையாத்தா சொல்லுங்கத்தா. மான் ஓடிச்சா? இல்லல. ஏத்தா மான் இல்லல. சொல்லுங்கத்தா மான் இல்லல. டேய். மான் இல்ல. என்ன இப்படி சொல்றாங்க? மான் இல்ல. ஏப்பா ஏய். இரியா மான் இல்லலத்தா. பக்கத்துல கல்லுல இருந்தா எடுத்துக்கிட்டு மோரையில எறிங்கன்றி. சின்னத்தா பையனே பொம்பளை ஆளுக சேர்றது சரி. ஒரு ஆம்பளைக்கு லொல்ல லொல்ல என்ன அர்த்தம்? ஆமா. இப்ப நான் கேக்குறேன். ஏப்பா நான் பிடிக்க வந்த மானு என் பக்கத்துல இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல புடிச்சு அதுக்கு நான் முத்தம் கொடுத்துருவேன்ல. என்ன ஓயினா கேக்குறாங்களா? அப்படி சொல்லடி என் தங்க குட்டி. எங்க அக்கா நீ சரியா வர மாட்டான். சேர்ந்து பேசுற நீ. ஆமா பெரிய சீமைக்கிறாத உங்க அக்கா பாப்பா நீ. என் தம்பி சரி இருக்கட்டும். நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் உங்கள்ட்ட திருப்பி நானும் இப்ப கேட்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி கேள்வி கேட்போமா இல்ல கேள்வி கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லிட்டு கேட்போமா? சொல்லுங்கத்தா. உங்க திருப்புதியா மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு வேடு வெற்ற கேள்வி கேட்போமா? அப்படியா? சரி அப்ப சொல்லுப்பா. சரி நான் சொல்றேன். நான் சொல்லிட்டு திருப்பிக்கிட்டு நல்லா கேட்பேன். நான் திரும்பிக்கிட்டு நல்ல கேள்வியா கேட்பேன். சரி இருக்கட்டும். கேட்கட்ட பயமா? உங்க அக்காவுக்கு என்ன அவ்வளவு பயமா? ஒரு பாடியா வேற ஒண்ணும் இல்ல. வேடுவர் கேட்டது என்னது? சீதையை வந்து ராவணே சிறை எடுத்தாரு. இலங்கையில கொண்டு போய் வச்சாரு. சிம்மாமரத்துல அசோகவனத்துல வச்சுட்டாரு. சரி. என்ன ஒரு காரணம் அப்படின்னா ராவணேஸ்வரன் ஆகப்பட்டவர் வாங்கின சாபம் என்ன அப்படின்னா எந்த ஒரு பெண்ணையும்
அனுமதி இல்லாமல் தொட்டால் தலை வெடிச்சு சாக வேண்டும். வாங்கிய வரம். சாபம் வாங்கியிருக்காருல. எந்த பெண்ணினுடைய அனுமதி இல்லாம எந்த பெண்ணையும் அவர் தொடக்கூடாது. அப்படி தொட்டுட்டாருன்னா அவர் சிரசு தலை பண்டை வெடிச்சு போயிருமா அப்படின்னு ஒரு சாபம் வாங்கியிருக்காரு. அந்த சாபத்தின் காரணம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இந்த ராவணேஸ்வரர் என்ன நினைக்கிறாரு, தினமும் அதிகாலையில எழுந்து சீதையை பார்ப்பதற்காக போறாரு. சீதை எங்க இருக்காங்க? அந்த மரத்துல இருக்காங்க, சிம்ஸ்பா மரத்துல. சீதையை பார்ப்பதற்காக போறாரு. எப்படியாவது சீதாதேவி நம்ம மேல ஆசைப்பட்டுவாளோடு தினமும் அதிகாலையில் எழுந்து போய் பார்க்க போறாரு. அந்த அம்மா அப்படி எடுத்து கூட பார்க்கல, தலை குடிந்த மாதிரியே உட்காந்துருக்காரு. யாரு? சீதையாகப்பட்டவங்க அப்படி தலை குடிந்த மாதிரியே உட்காந்துருக்காங்க. இவர் தினமும் போறாரு. அப்பதான் சூர்பனக கூப்பிடுற அண்ணனை, டே அறிவட்டவனே, டே அண்ணா இங்க வாடா. ஒரு விஷயம் இருப்பா, கதை பேசல கதையை பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி கிடையாது, இல்லாட்டி கதையாயிருங்க. இயல் என்றால் என்ன? ஏழு என்றால் பேச்சு, இசை என்றால் என்ன? பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. நடிப்புன்றாங்களே, ஓ நடிப்பு உலக நடிப்பா இருக்கு. அத கட்டி உலக மகா நடிப்பு நடிக்கிறவன் நானு. இப்படியே செவாலியர் சிவாஜி கணேசே ஆயா மூடியா முத சொல்லுங்க. ஆமா உலகிட்டு பேச முடியா முத பேசுமா. ஆளுகளை பாரு, மான பிடிக்கிற ஆளு. அது இருக்கட்டும். பாருங்களேன், ராவணன் போய் சீதைய தினமும் அதிகாலையில் எழுந்து போய் பார்க்குறாரு. அந்த அம்மா எப்படியாவது விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு நம்ம மேலே நம்மளோட ஒன்று சேர்ந்துருவாங்களோன்னு அவர் ராவணேஸ்வரன் போகிறாரு. நம்ம தலை குனிந்த மணியே உட்காந்துருக்காங்க, எடுத்து பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அப்போ தான் சூர்பனக வர அண்ணனை கூப்பிட்றாடே அண்ணா அப்படின்னு அண்ணன் கூப்பிட்றா. அண்ணனை கூப்பிட்டு, ஏன்னா நீ ஆயக்கலை 64 கலையிலையும் 64 கலையும் கற்றவர் யாருன்னா ராவணேஸ்வரன். 64 கலையும் உனக்கு தெரியும். அதில் உருவம் மாறுற கலைன்னு ஒரு கலை இருக்குது. அந்த கலையில் உன்னுடைய உருவத்தை ராவணேஸ்வரன் சூர்பனக சொல்றா தங்கச்சி அண்ணன்ட்ட, உன்னுடைய உருவத்தை ராமனுடைய உருவம் போல மாற்றி அமைச்சு நீ சீதை கிட்ட போ. மாயாவி எந்த உருவமும் எடுப்பான் அப்படின்னு பாருங்களேன். இந்த ராவணேஸ்வரர் ராமன் மாதிரி உருவத்தை மாற்றி அமைச்சு சீதை முன்னாடி போறாரு. அப்படி போகின்ற பொழுது என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் முன்னாடி போகும்பொழுது இப்படி புறமுதுக காமிச்ச மாதிரி நிற்கிறாரு. முதுக காமிச்ச மாதிரி பின்னாடி இப்படி புறமுதுக காமிச்சு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் சூர்பனக மறுபடியும் வந்து, அண்ணா நீ முன்னாடி போய் சீதை முன்னாடி இப்படி ராமன் உருவத்தை எடுத்து சீதை முன்னாடி போனீங்கன்னா தன்னுடைய கணவர் வந்துட்டாரோன்னு உன்னை அப்படியே கட்டி தழுவிடுவா சீதையாகப்பட்டவ. நீ இப்படி புறமுதுக காமிச்சுக்கிட்டு நிற்கிறியேனா அப்படின்னு கேட்கவும் அப்பதான் சொன்னார் ராவணேஸ்வரன் சொல்லியிருக்காரு தங்கச்சி சூர்பனகிட்ட, அத்தா நான் வந்து என்னுடைய ராவணேஸ்வரன் நான் இருக்கும்போது நல்லா வைப்பா, ஏன்பா கத்த முடியாமல் கத்திட்டு கிடைக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு விடியா. ஆக நான் ராவணேஸ்வரனா இருக்கும் பொழுது கூட பெண்கள் மேல ஆசைப்பட்டது உண்மை, சீதை மேல ஆசைப்பட்டது உண்மை. ஆனா நான் எப்ப அந்த ராவணேஸ்வரனா இருந்தேன்னா ராமனுடைய உருவத்தை நான் மாற்றி அமைச்சுக்கிட்டேனோ இனிமேல எந்த பெண்ணின் மேல நான் ஆசையே படமாட்டேன். எனக்கு மனம் இப்போ பெண்ணுனாலே பாவம், என் மனம் வலிக்குது அப்படின்னு சொல்லி அப்போதான் அவர் அதை உணர்ந்துக்கிறாரு. யார்? ராவணேஸ்வரி. அப்படி உணர்ந்து கொண்டு அப்போதான் சூர்பனகிட்ட சொல்கிறா, இனிமேல் எந்த பெண்ணு மேலேயும் நான் ஆசைப்பட மாட்டேதா, தேவையில்லைத்தா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதே சீதை பார்த்துட்டாங்க. என்னடா ராமன் போல தெரிகிறதுன்னு வேகமாக ஓடியாந்து சீதை உட்காந்துருந்த மாதிரியே வேகமாக ஓடியாந்து ராமன் தான் வந்துட்டாரோன்னு ராவணேஸ்வரன் முதுகுல அந்த புற முதுகுல வந்து அப்படின்னு கையத்தான் அப்படின்னு வச்சாங்களாம். சீதையாகப்பட்டவ கைப்பட்டதுமே அப்படியே அந்த ராமனா இருந்த உருவம் மறுபடியும் அப்படியே ராவணேஸ்வரனா உருவம் மாறிடுச்சு. அங்கதான் வந்து சீதை ராவணேஸ்வரனை தொட்டா. இதான் உண்மை. ஏத்துக்கிறீங்களா? நல்ல பேச்சுங்க, அருமையான பேச்சு. ஆமா, இருந்தாலும் கூட நன்றி தாய்மார்களுக்கு நன்றி. இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது மட்டும் ஏன் தெரியல? அதெல்லாம் தெரிகிறது சரி, இஷெல்லாம் தெரிஞ்ச உமக்கு ஏன் அசு தெரியல? என்ன அசு தெரியல? தெரியாம சொல்லுமா. அதெல்லாம் சரி, எல்லாத்தையும் இருக்கு. சரி, நான் கேக்குறேன், வனவாசம் போனாங்கல்ல ராமாயணத்துல, ஆமாங்க, யார் யார் போனது வனவாசம்? வனவாசம் ராமன், லட்சுமணன், சீதாதேவி. ராமன், லக்ஷ்மணன், சீதாதேவி. ஆமா. எத்தனை வருடம் வனவாசம் போனாங்க? 14 வருடம் வனவாசம். 14 வருடம் வனவாசம் போனாங்க. ஆமா. வனவாசம் போகின்ற பொழுது எப்படி போனாங்க? வனவாசம் போறாங்கனாலே இளவரசரா இருக்கிறவங்க, இளவரசியா இருக்கிறவங்க அவங்க இந்த தங்க நகை ஆபரணங்கள் எல்லாமே கலட்டி வச்சுட்டு காவி உடை உடுத்தி மர உரி தரித்து வனவாசம் போனாங்க. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எந்த ஒரு நகையோ எதுவுமோ இளவரசிகளுக்கு இருக்கக்கூடியது இளவரசர்களுக்கு இல்லாம காவி உடை உடுத்தி வனவாசம் போனாங்க. சீதையாகப்பட்டவங்க எப்படி போனாங்க? முக்கியமா அப்படிதான் போனாங்க. எதுவுமே இல்ல, காவி உடை உடுத்தி அப்படிதான் போனாங்களா? துளசி மாலையோட போனாங்க. அப்படித்தானே? இப்ப போனவங்களுக்கு நடுக்காட்டுல சீதாதேவிக்கு எப்படி நகை கிடைச்சிச்சு? நகை கிடைச்சிச்சா? நகை கிடைச்சிச்சுல, நகை நட்டு கிடைத்தது. அந்த நகையினால நம்ம மாவட்டத்துக்கு தான் சிறப்பு அடைஞ்சிருக்கு. என்னப்பா பக்கத்துல தானே? ஆமா, சொல்லுங்க பார்க்கலாம். நகை எப்படி கிடைச்சுன்றீங்களா? இது என்ன மாவட்டம்?
ராமநாதபுரம். அப்படி சொல்லுங்க. சரி. அப்ப இங்கதான் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆக நகை எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றீங்கல்ல, நகை எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, வனவாசம் போறாங்க. அப்படி போகிற பொழுது அத்திரி மகரிஷியினுடைய மனைவி அனுசியா தேவி, இவங்க 2 பேரும் குடியில் இருக்கிற பொழுது அவங்கள போய் பார்க்குறாங்க. அனுசியா தேவி யாருன்னா அத்திரி மகரிஷியுடைய பொண்டாட்டி. யாரு? நாரதருடைய அண்ணன் அத்திரி. அத்திரி மகரிஷியுடைய மனைவி அனுசியா. அவன் அந்த பொண்ணு தான் நாரதர் இரும்பு கடலை கொண்டு கொடுக்குற பொழுது வறுத்து மூர்த்திகளை குழந்தையாக்கி 30 தேவிகள் வந்து, நீ பெரிய ஆளுமா, என் புருஷனையே குழந்தையாக்கிட்ட, என் புருஷனை விட்டு கொடு அப்படின்னு அவங்கெல்லாம் நகைகளை கலட்டி யாருக்கு? அனுசியாட்ட கொடுத்துட்டு புருஷனை மீட்டி போனாங்களா. அப்படி அனுசியா தேவிக்கு 30 தேவிகள் கொடுத்த நகை, அந்த நகையை வச்சு குடிசையில் இருக்கிற பொழுது சீதா தேவி வனவாசம் போகிற பொழுது அந்த குடிசையில் அவங்கள பார்க்குற பொழுது வாங்கம்மா அப்படின்னு வரவேற்பு கொடுத்து, இந்த நகையை கொடுத்தது யாரு? அனுசியாவுக்கு மகாலட்சுமி இல்லையா? மகாலட்சுமி 30 தேவிகள் தானே கொடுத்தாங்க. சீதாதேவி யாரு? மகாலட்சுமியினுடைய அம்சம். அப்போ பார்க்குறாங்க, ஏத்தா இவ்வளோ ஒரு மகாலட்சுமி மாதிரி லட்சணமாக இருக்கிற பொண்ணு எதுவுமே இல்லாமல் வந்திருக்கிறையே அப்படின்னு தன்னுடைய அந்த நகைகளை எல்லாம் கலட்டி சீதாதேவிக்கு போட்டு அழகு பார்த்தாங்களா. யாரு? அனுசியாதேவி. இதை போட்டுக்கம்மா, இப்போ தாம்மா லட்சணமாக இருக்கு அப்படின்னு இந்த நகைகளை போட்டு கொடுத்தது. அதன் பிறகுதான் ராவணன் வந்து சிறையெடுத்து செல்லுகிற பொழுது இதை யார் தூக்கிட்டு போறாங்கன்னு அடையாளம் தெரியுமேன்னு சொல்லி ஒவ்வொரு நகைகளாக வழிநடுக கலட்டி 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 போட்டுக்கிட்டு போறாங்க. கடைசியாக இருந்த நகையை துணியில முந்தான துணியை கிழிச்சு இருக்கிற அந்த நகையை போட்டு பொட்டனமா கட்டி போட்டுட்டாங்க. யாரு போட்டது? சீதாதேவி. அடி பொட்டனமா கட்டி போட்ட இடம் சீதா தேவி, பொட்டனமா கட்டி போட்ட இடம் தேவி போட்ட பொட்டணம் தேவி பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் உருவாகிறதுக்கே காரணமாச்சுங்க. ஆமாங்க. ஆக இந்த நகையெல்லாம் வானரங்கள் தேடி இந்த நகையெல்லாம் எடுத்து நகையாக கிடைக்கன்னு எடுத்து இந்த பொட்டணத்தை எடுத்து ராமன்ட்டி லட்சுமிட்ட போய் காட்டுனாங்களாம். காட்டுற பொழுது யார்கிட்ட? அடையாள சின்னமா தேவியாகப்பட்டவ பொட்டணத்திலே கலட்டி வழிநடுவே போட்டு போனாங்க. தேவியாகப்பட்டவள் பொட்டணத்திலே கட்டி போட்டனால தேவி பட்டினம் மறுவை, அது மறுவி இப்ப தேவி பட்டினமா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம். அது உண்மை. சரிங்க. நகையெல்லாம் பொட்டணத்துல கட்டி போட்டாங்கல்ல, ஒவ்வொன்னா கழட்டி போட்டு போனாங்கல்ல, அது அடையாள சின்னமா இருக்குன்றதுக்காக போட்டாங்க. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போயிட்டாரு சீதைய, இது ஒரு நம்ம நகை இதுதான்றதுக்காக அடையாள சின்னமா கழட்டி போட்டு போனாங்க. அந்த நகையை பார்த்தது யாருன்னு சொல்லுங்க போது. ஆக ராமே லட்சுமணே இல்ல லட்சுமணனை கூப்பிட்டு, இங்க வாப்பா, இந்த நகையெல்லாம் உங்க அத்தாச்சி உங்க அண்ணியினுடைய நகைதானா அப்படின்ற பார்ப்பான்னு ஒவ்வொன்றா எடுத்து இங்கே ஆபரணங்கள்லாம் மாட்டியிருப்பாங்க இல்லையா, இப்படியே அந்த கழுத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிற பொழுது லட்சுமணே தெரியலை, அடுத்து கழுத்தில் உள்ளது தெரியலை, இடுப்பில் உள்ளது தெரியலை, யார் நகைன்னு தெரியலை, கடைசியாக காலில் உள்ள அந்த காலில் உள்ள தண்டையை எடுத்து இது தெரியுதாப்பா அப்படி கேட்கிற பொழுது, ஐயோ இது எங்க அண்ணியினுடைய கால் தண்டையாச்சே. எப்படி வந்து காலில் உள்ள தண்டை தான் அண்ணியாருடைய நகைன்னு அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஏன்னா லட்சுமணன் சீதாதேவியை நிமிந்து பார்த்து பேசுனது கிடையாதான், கீழே குனிஞ்சு பார்த்துதான் பேசுவானா, சரிங்க அண்ணி எதுனா அண்ணி அப்படின்னு கீழே தரையை பார்த்தே தான் பேசுவானா, நிமிந்து ஏறிட்டு பார்த்து பேசுன கிடையாதா. அதனாலதான் காலில் அணிந்திருந்த தண்டை தெரிந்தது. ஆக இது அண்ணியினுடைய தண்டை அப்படின்னு ஆதாரமா சொன்னேன். அருமையான விளக்கம், கை தட்டுங்கப்பா. அந்த லட்சுமணை கூட குனிஞ்சே பார்த்துருக்காரு, இந்த லட்சுமணை எங்கனையும் பார்த்து தரானே. அப்படியா? லட்சுமணாவையாக பாப்பேன் என்ன சொல்றீங்க. அதனால பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடு
என்னமா இப்படி கிடைச்சது வர்ற ஆம்பளை. என்னப்பா நிப்பாட்டி மொத்தமா நிப்பாட்டிட்டீங்க அது நம்ம மீசு மட்டும் வச்சிருந்த ஆம்பளை என்ன சொல்றீங்க ஆம்பளையா? ஆ, மீச வைத்தவர்லாம் ஆம்பளையா? புரியலையா என் தண்ணி இல்லைன்றதுங்க அண்ணன் எங்க தம்பி. அதான் எத்தனை தண்டி வருது சொன்னப்பல ஆமா சரி நான் கேக்குறேன் ஏத்தா மீச வைத்தவர்லாம் ஆம்பளையாத்தா? வேற என்ன இப்ப ஏடு வைத்தவர்லாம் எழுத்தாளரா? சொல் அதிகம் பேசினா சொற்பதிவாளரா? தண்ணி எடுத்தவர்லாம் நந்தக்காரரா? நான் கேக்குறேன் ஒரு ஆண்மகனுக்கு ஆண்மகன் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? சரி, ஒரு ஆண்மகனாகப்பட்டவர் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா மட்டும் அவர் ஆம்பளை கிடையாது. எந்த ஒரு ஆண்மகனா இருந்தாலும் பெற்ற தாய் தந்தைய கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு கஷ்டப்பட விடாம வச்சு காப்பாத்துறாரோ அவர் தான் முழுமையான ஆண்மகன். என்னனே அப்படித்தானே? யாரு தாய பாக்குறீங்கன்றீங்களா? ஆமா, அன்னை இளம் கட்டி வச்சுட்டு கொண்டு போய் அநாத இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஒரு சில பேர் இருக்காங்க. சரி. அப்படிலாம் யார் இருக்க கூடாதுன்ற காரணத்தால மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? அடையாளம் மானியனுடைய அடையாளம். ஏன்னா எந்த ஒரு தாயை நடுவீட்டுல வச்சு சோறு போடுறானோ அவன் தான் ஆம்பளை அப்படின்னு அழகா சொன்னீங்க. ஏன்னா ஒரு தாயினுடைய குமுறல் எப்படி அப்படின்னா, பட்டினி கிடந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன், கஷ்டப்பட்டு கல்லூரியில சேர்த்தேன், வேர்வை சிந்தி வேலை வாங்கி கொடுத்தேன், கடைசியில என்னைய கொண்டு அநாத இல்லத்துல சேர்த்துட்டியான் அப்படின்னு ஒரு தாயினுடைய குமுறல் மாதிரி அழகா சொன்னீங்க. கேட்ட விஷயம் மாடியினுடைய அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். தாயாத கனகத்தே நின்றுள்ளவோ, தாயாத கனகத்தே நின்றுள்ளவோ, தாயாத கனகத்தே நின்றுள்ள அவனர் காரிகையே
தேடி வந்து உன்னைத்தான் அண்ணனை கூப்பிடவா? உன்னைத்தான் அண்ணனை கூப்பிட்டு விடுவேன். உன்னை காதலிக்கிறேன். ஏய், என்ன ஓயி அடிச்சேன்னு வச்சுக்க. கல்யாணம் பண்ண போறேன். என்ன கல்யாணம்? என்ன கல்யாணத்தை முடிச்சு ஆக இரவு பகல் வராமல் ஆட்டம் போடு, வேடுவரே. வேடுவரே, ரெண்டு ஆட்டம் போடு. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி இருவர் என்பது இல்லை, இனிதான் ஒருவர் என்பது உண்மை. இருவர் என்பது இல்லை, இனிதான் ஒருவர் என்பது உண்மை. பாதிகளை மூடி திறந்து பார்ப்பதில் பாதி தூக்கத்தில் உங்களை கடவி ரசிப்பதில் பாதிகளை மூடி திறந்து பார்ப்பதில் பாதி தூக்கத்தில் உங்களை கடவி ரசிப்பதில் பாதி பாதியா இருவரும் மாறி பழகி மித்தைய பள்ளியில் என்பது மாலை ஒன்றுதான் மாலை ஒன்றுதான். என்னம்மா மாப்பிள்ள பூசை ஒன்று வந்திருக்காரு. இப்படி கடத்த பொங்க வச்சிருக்கீங்க மாப்பிள்ள. என்னங்க என்னை கூப்பிட்டுக்கல? அண்ணே, ஆ. என்னன்னே தெரியலண்ணே. நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கள்ளகத்தை உண்டு பண்ணாரு. முன்னாடி வாங்கட்டா. ஓஹோ. முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடத்தியபின் சத்தியம் சத்தியம் என்று சபதம் போட்டு வந்தாரு. அடுத்து பேடூர் வந்தாரு. வாங்க, வள்ளியா. மானை தேடி வந்தேன், மானை தேடி பெண்ணை உன்னை ஐத்தாந்து. உங்க கிளாஸ்மேட் யாருதுல? மல்லிகா. எங்க மல்லிகாக்கா போயிட்டாங்க அந்த அக்கா. சரி, தொடக்கம் போது சரி இருக்கட்டும். அது வேறயா? ஆமா, எனக்கு இல்லப்பா, நாமக்கரையை சொல்லிட்டு இருக்கேங்க. அவர் தான் கூப்பிடுறாரு வாண்டு, அதே பார்த்து. சரி இருக்கட்டும். ஆக ஏதோ ஒரு குறை, எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்கக்கூடாது. யாரு கடன் இருந்தாலும் மாறி கடன் இருக்கக்கூடாது. அதனால முருகனை வணங்கிடுவோமா? ஆமா. ஏன்னா முருகனுடைய பக்தர் யாருன்னு நம்ம ஐயா பசுமன் முத்துராமன் கேட்டவரை. அதனால பாருங்க, பசுமனுக்கு வணக்கம் செய்வோம் தேவருக்கு. பாருங்க பசுபொனுக்கு வணக்கம் செய்வோம் தேவருக்கு. எல்லாரும் அந்த பக்கம் போடுங்க, எங்க பெட்டி மீது பக்கம் போடுறாதீங்க பூவை. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. ஏன்னா முருகன் அகப்பட்டவர் சிரித்துக் கொண்டே தோற்றுவித்தவர். சிரிக்கணும், நீங்க கோபம் அடிக்கிற மாதிரி. மத்தளம் மேலும் முரசொலிக்க தாய்மார்கள் கூட
வள்ளி. உன்னை ஆட்கொள்ளவே வேடனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் நட்ட காரணத்தினாலே இப்படி நம்முடைய திருமணம் எளிதில் நிற வேண்டும். ஏதேனும் வரம் கடவுளே முருகா, உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி, தெய்வயானே வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானே வள்ளி என்பது தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வான போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக அதன் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் 2 இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? ஆக கேட்ட வரத்தோடு உன்னுடைய நாட்டு மக்களுக்கும் வரத்தை தருகின்றேன். தீர்த்தா நச்சங்குளம் கிராம பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து தமிழ் உறவுகளும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உடைய நாட்டு மக்கள் அனைவருக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே 2வது தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திருமணம் கேட்டுக்கொண்ட கருணத்தினாலே இன்று முதல் பக்தவர்கள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முன்கூட அழைப்பார்கள். தன்னேன் வரம் சமாதானே கட்டி பெண்கள்லாம் கூட பாருங்களா. தென்னால